ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன வீட்டுனா ஒரு குட்டி ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி யாராருக்கு இன்னைக்கு பிறந்த நாளோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராருக்கு இன்னைக்கு கல்யாண நாளோ அவங்க எல்லாருக்குமே திருமண நாள் வாழ்த்துக்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில இருந்தே நீங்க வேலை பார்க்கலாங்க. ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்துச்சுன்னா போதும், 18 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்க சொல்லுங்க பண்ணாட்டு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு மேலும் உள்ள டீட்டெயில் வேணும்னா கீழே நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுல கிளிக் பண்ணி பாருங்க. மாவட்ட வாரியா எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா லிஸ்டும் நம்ம சேனலுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விவரம் வேணும்னா நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அவங்களே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்ல வந்து புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல ஒரு குட்டி ஃபங்க்ஷன் சொன்னோம். ஆனா வந்து அது வந்து மத்தவங்களுக்கு குட்டி ஃபங்க்ஷன், எங்களுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய ஃபங்க்ஷன். டைம் ஆயிடுச்சு, பிரியாணி செய்யணும்ல, கேக் வேற வாங்கிட்டு வரணும், கேக் வேற வெட்டணும். என்ன ஃபங்க்ஷன்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த சிக்கன்ல தான் வந்து பிரியாணியாக செய்யலாம் இருக்கோம். பிரியாணி கொஞ்சமாக வெறும் எலும்பா எடுத்து வந்து இங்கே தொக்கு பண்ணிடலான்னு இருக்கோம். டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, போய் கேக் வேறு வாங்கிட்டு வரணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு. சரி வாங்க இதில் மசாலா போட்டு வச்சுன்னு நம்ம வந்து பிரியாணி தாளிச்சிக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கழுவியாச்சு. இப்போ இதில் மசாலா போட்டு வைக்க போகிறேன். நான் உப்பு போட போகிறேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர். போய் நான் ஏன்டா போட்டி ஆகிறேன்? என்னப்பா என்னண்ணா? ஆமாப்பா, அம்மா தான் செய்ய போறாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல. ஸ்ரீவாணி என்கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. ஹலோ ஹாய் சொல்லுங்க ஸ்ரீவாணி. எல்லாத்துலயும் மசாலா போட்டாச்சு. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர் எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சாச்சு. இதோட மூடி போட்டு வச்சுட்டு தாளிச்சிட்டு பிறகு அப்புறம் போட்டு செய்யுங்க. எப்படி நான் சாப்பிடுவேன்? பிரியாணி எப்படி சாப்பிடுவியா? ரொம்ப ரொம்ப டேஸ்டா சாப்பிடுவியா? அப்படி சாப்பிடலாம். அம்மா எண்ணெய் ஊத்துறாங்க. என்னம்மா எண்ணெயே வரமாட்டேங்குது? வருதுமா, நான் நிறைய ஊத்திக்குவோம். ஆமா ஆமா கரெக்ட் தான். ஏன்னா வந்து அம்மா வந்து சின்ன பாட்டில் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு எங்க காட்டுறேன், அந்த அம்மா அந்த கேன் எடுத்து காட்டுமா. இது எனக்கு பாட்டில். அம்மா வந்து இதுலதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதுல ஊத்திக்குவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கேன் மாட்டேன்றேன், அதனால எனக்கு ஊத்துறதுக்கு ரப்புக்குள்ள ஊத்திச்சுன்னா. நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் அதுதான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், அந்த கேன் தான். அவ பெரிய கேனோட ஊத்துவா, நான் பெரிய கேன் யூஸ் பண்ண மாட்டேன். அது என்ன மாதிரி ஹைட் ஆகுது, இந்த கேன் உங்களை மாதிரி குள்ளமா. நான் பெரிய கேன் யூஸ் பண்ண மாட்டேன். ஆயிடுமா? பட்டல அவங்க போட போறீங்களா? போடுங்க போடுங்க. வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டீங்களா? ரெடியா இருக்கு. ஓ இன்னைக்கு அங்க பாருங்க, இன்னைக்கு அம்மா சமையல்ன்றதுனால வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நானும் அந்த அரிஞ்சிக்கின்னு செஞ்சுக்கின்னு இருப்பேன் நின்னுக்குன்னு. பாருங்க மட்டும் சூப்பரா அரிஞ்சிக்கினே செய்வா. எனக்கு அந்த அரிஞ்சினே செய்யற பழக்கமே எனக்கு இல்லை. அது நம்ம பச்சையா இருக்கு பக்கத்துல. புதினா கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி இல்ல, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. அந்த தட்டை எடுத்துருமா. தெரியாது பாப்பாக்கு தெரியாது.
பாயாசம் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சுமா. பாயாசம் இல்லையா? இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுமா. நம்ம வெங்காயம் இன்னும் போடல. எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் மாமா உனக்கு. போட்டுருமா? அம்மா வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் போடுறாங்க. இந்த வெங்காயம் போடுறேன். வெங்காயமும் போடுறாங்க. அப்படியே சும்மா உதிரியா போடுறீங்கல்ல. ஸ்டைலே ஒரு ஸ்டைல் மணி சமையல் செய்யுது. ஐயோ 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 பாப்பா, நீ செய்யற ஸ்டைல் வேற, நான் செய்யற மௌன சிரிப்பெல்லாம் சிரிக்கிறீங்க. ஸ்டைல் இல்ல. நீ செய்யற மாதிரி எல்லாம் எனக்கு வராது. இன்னைக்கு அப்பா ஒரு பீசி ஆயிட்டா. என்னடி என்ன நினைச்சுக்கிறோம் மனசுல? இப்படி அடிப்பண்டி உன்ன, இப்படி அடிப்பண்டி உன்ன. என்னடி நினைச்சுனுக்குற நீ? என்னடி நினைச்சுனுக்குற? வத்த வாங்குவ, இப்படி அடிப்பேன். ஆயவ சண்டை போடு. கிட்ட வாங்க, செத்தான் போடி 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 போடி. இங்க போடி போடி போடி. அச்சுக்குங்க, 2 பேரும் அச்சுக்குங்க. இங்க பாரு, இப்படி குத்து வேண்டியது. நீ பண்ணு. இப்படி குத்து வேண்டியது. ஐயோ, இப்படி குத்து வேண்டியது. இப்படி குத்து வேண்டியது. நீ அப்படி குத்துவியா? இப்படி குத்து வேண்டியது. அப்படி குத்துவானா? என்னது? வாழைப்பழம் வேணுமா? வாழைப்பழம் அவங்க தாத்தாக்கு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டுங்க. தாத்தாக்கு தானே? சரி. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். என்னம்மா இன்னும் ரெடி ஆகல போல இருக்குது. வெங்காயம் வதங்கிடுமா? என்னண்ணா கேக்கா? ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுப்பா. எது ஆர்டர் பண்ணணும்னு தெரியலையாப்பா ஃபிளிப்கார்ட்ல. என்னையே எங்க வீட்டுக்காரர் ஃபிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னையே எங்க வீட்டுக்காரர் டிக்டாக்ல தான் ஆர்டர் பண்ணாரு. சரி நீ சிரிங்க. சூப்பரா சிரிச்சாரு. அம்மா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பழகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலையா? போடுறோமா? சரிம்மா செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்க. டைம் வர ஆயினே இருக்கு அப்பாவுக்கு. அப்பாவும் சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. நான் தலைவரே சௌக்கியமா? அப்படியே அந்த போனை வாங்கி அதை எப்படியா பண்ணுகிறா காட்டுமா. அங்க பாருமா, அப்படியே பாருங்க, நீங்களே பாருங்க எப்படியா பண்ணுகிறா பாருங்க. பின்னாடி வாமா வீடியோ எடுத்துனுக்குறேன். இப்படிதாங்க வீடியோ நாங்கெல்லாம் வந்து இப்படிதான் வீடியோ எடுத்து கஷ்டப்படுறோம். சின்ன பொண்ணு நான் ஏறி உக்காந்து என்ன எவ்வளவு எப்படி இப்படிதான் ஏறி உக்காந்து வீடியோ என்ன இங்க எடுமா அங்க எடுமா அப்படி எடுமா. தக்காளி போட போறேன். தக்காளி போடுறாங்க அம்மா. தாத்தா வந்துட்டாருன்னு எப்படி ஓடுறா பாருங்க என்கிட்ட இருந்து. பாருங்க, நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, அங்க பாரு அங்க பாரு அங்க காமி அங்க காமி. டான்ஸ் பாருங்க. தாத்தா வந்துட்டா ஜாலி அந்த அம்மாக்கு. தாத்தா கிட்ட ஐஸ்கிரீம் வருதா? சொல்லக்கூடாது சொன்னியா? சரிப்பா. அப்படி அடிப்பாலாம், அப்படி அடிப்பாலாம். நீ சொல்றது ஐஸ்கிரீம். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொண்டை கட்டுனுக்குது தெரியலப்பா. நம்மளுக்கு தெரியாத கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டா அப்படிதான் தொண்டை கட்டிக்கும். நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா ஃபுல்லா வதங்கிச்சு. இது கூட பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் நான். இதுவும் நல்லா எண்ணெயில வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கடாயி அது சுக்கா பண்றதுக்கு. ஓ, சிக்கன் சுக்காவா? சரிம்மா. இதுல நான் ஊத்தவே மாட்டேன். எண்ணெய் இருக்குது இல்லன்னு தெரியல. ஊத்துங்க பாருங்க. தொக்கு நல்லா கிரேவியா ஆயிடுச்சுங்க. மிளகாத்தூள் போடலையா இன்னும்? போடுங்க. வெறும் தூளா? வெறும் தூள். சரிம்மா. பிரியாணி மசாலா அதெல்லாம் போறது இல்லையா? நம்ம அதெல்லாம் எப்பயுமே சேர்க்க மாட்டோம்பா. பிரியாணி மசாலாலாம் அதெல்லாம்
கையில சொல்லுங்க நான் செய்யறேன் கத்து கொடுக்குறேன். வாப்பா செய்வேன். அப்பா கத்து கொடுக்குறாராம். அப்பா வந்து அப்பாவே இப்ப பாருங்க கஞ்சி தான் குச்சின்னு இருக்காரு. அப்படியே பாருங்க டைம் ஆயிடுச்சு, அதனால கஞ்சி குச்சின்னு இருக்காரு. தயிர் கஞ்சிமா பசி எடுத்துமா. தயிர் கஞ்சி குச்சிட்டு இருக்காரு. அதனால பசி பசி எடுத்துக்கிச்சு. சிக்கன் நீங்க பாருங்க ஃபுல்லா தொக்கு நல்லா கிரேவி காஞ்சிச்சு. போட்டேன். தயிர் எல்லாம் சொல்லுங்க தயிர் தரேன். வானாப்பா நாங்களே செஞ்சுக்கிறோம்ப்பா. நாளை எனக்கு தீபாவளி வரும். தீபாவளிமா பாருங்க ஸ்ரீவாணி வந்துட்டாங்க. ஹலோ ஹாய்ங்களா. பிரியாணி அவங்க செய்யறாங்களாம். அம்மா தயிர் போடலையா இன்னும்? தயிர் லலிதா அப்பாவும் வந்துட்டாங்க. நீங்க செய்தல்லட நான் செய்யறேன். அதுல வரேன் நான். யாரும் தேவையில்ல. தாத்தா இருந்தா போதும். லலிதாவும் தாத்தாவும். நான் எங்கன்னா போயிட்டா கொஞ்ச நேரம்னா அப்பாவே குடு குடு இருக்குறால. என்னது ஸ்ரீவாணிமா? என்னது? சியா சியா. இப்போமா இப்ப அந்த சிக்கன் எப்படி அவ்வளவு சிக்கன் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, தொக்குக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. அப்புறம் எப்படி இப்ப எடுத்து போடுவீங்க அதுல? போடணும் பாரு. வெறும் கறியா பெரிய பெரிய பீஸா எடுத்து போட்டுருவீங்களா? பாருமா எவ்வளவு டேலண்ட் பாருமா உனக்கு. செய்ய தெரியல நான் சொல்லுங்க நான் செய்து தரேன். கறி எடுத்து போட்டுன்னு இருக்காங்க அம்மா. வெறும் எலும்பெல்லாம் விட்டுட்டாங்க. போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. எலும்பெல்லாம் வச்சுட்டு கறி ஒண்டி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கேக்கு வேற டைம் ஆயிடுச்சு, வாங்க போனோம். இங்க பாருங்க அப்படியே பாருங்க, இதுல பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க கிரேவியும் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்காக்கு பாருங்க இவ்வளவு கறி எடுத்து வச்சிருக்காங்க அம்மா. இதுதான் வந்து சிக்கன் சுக்கா செய்ய போறாங்க. தொக்கா ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா. போடுமா இஞ்சி பூண்டு போடுங்க. போட்டுறேன். இதுவும் கிரேவி ஆயிடுச்சு பாப்பா. சரிம்மா தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம பிரியாணி அரிசி சேர்க்கறதுனால வந்து ஒரே ஒரு டம்ளர் தானே ஊத்திக்கங்க. அரிசி ஊத்திக்கங்க. 4 டம்ளர் ஊத்திடுங்க. ஊத்திடுங்க. அரிசி போட்டாச்சு. பிரியாணி ரெடி. இப்ப இதுல 4 டம்ளர். சரிம்மா ஊத்துங்க ஊத்துங்க. 1 2 3 4. அதுக்குள்ள இதுல தக்காளி போட்டுறேன். வதங்கி போடுங்க போடுங்க. இது ரொம்ப சுசுறுப்பா இருக்குதுமா. அப்பா வேற இன்னைக்கு அம்மா சமையல் சுசுறுப்பா இருக்குதுங்க. உப்பு கம்மியா இருக்கு. போடுங்க போடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம அம்மாவை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் அம்மாவை ஃபாலோ பண்றீங்க. அப்படியே அம்மா சமையல் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டு அப்படியே அம்மாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுங்க. என்னம்மா என்ன ஃபங்க்ஷன் சொல்லவே மாட்டீங்க? நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீ. அப்படியா? வீடியோக்குள்ள போய் பாரு. சரி, எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுவீங்க வீடியோ? 3 மணிக்கெல்லாம். 6 மணி. 6 மணிக்கா? நம்ம கேக் வெட்டுறது 3 மணி ஆயிடும். சரி லலிமா. போடுமா போடுமா. சிக்கன் போடுமா. சிக்கன் எடுக்கிறாங்க. அந்த தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. அந்த தண்ணி ஊத்தக்கூடாதாம்மா? ஊத்தக்கூடாது. சரி சரி. இந்த தண்ணி ஊத்தக்கூடாதுன்ட்டாங்க அம்மா. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க அம்மா சொல்ற மாதிரியே. ஆமாப்பா, அந்த ஊற வச்ச தண்ணி ஊத்தக்கூடாதுன்ட்டாங்க அம்மா. ஒரு மாதிரியா ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணீங்க. இங்க பாருங்க ஃபுல்லா எடுத்து போட்டாங்க பாருங்க. நல்லா வதங்கணும் இல்லம்மா இப்ப இந்த சிக்கன்? நல்லா எண்ணெயிலே அப்படியே கிரேவியா ஆகணும். விசில் வந்துடுச்சு. விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கன் தொக்கு தான் செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்க மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான்.
கலந்த மிளகாத்தூள், வெறும் தனியாவும் மிளகாவும் தான் இது. நம்மளுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும்ல, அதனால நான் ஒரு 5 ஸ்பூன் கூட போட்டுருக்கேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் போட்டாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இது மாதிரி நல்லா இது எண்ணெயிலே வெந்துட்டு இருக்கும். இது கூட வந்து நான் தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு தொக்கா வேணும், பிரியாணிக்கும் சாப்பிடலாம், நைட்டுக்கு டிஃபன் தோசைக்கும் இல்லைனா சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். காரம் தூக்கலாக்குதுப்பா, உப்புதான் கம்மியா இருக்குது. கூப்பிடுறேன் நான் அப்ப டேஸ்ட் பார்ப்போ அம்மா கிட்ட ஓடு 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 சவுண்ட் கேட்கணும் நினைக்கிறேன். வராங்க 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 வராங்க. டேஸ்ட் பேபி வர, டேஸ்ட் பேபி தோ பாருங்க, தோ பாருங்க, டேஸ்ட் பேபி வர வழிடுங்க. ஒரே ஒரு டேஸ்ட் பேபி. இது அம்மா கையில. சீர குழம்பா, சிக்கன் குழம்பா, கறி குழம்பா? நாக்கு பாரு, நாக்கு பாரு எப்படி இது சொல்லுங்க, சூப்பரா இருக்கான்ட்டு. அது பாப்பாக்கு சொல்ல தெரியல, அதனால அதான் சூப்பரா இருக்கு. வேணுமா வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி காரம் காரம் தான் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கானா? நல்லா இருக்கா. போதுமா குழந்தை காரம்? சுத்தமா ஆமா, குழம்பு கொதிக்குது பழகுது. ஆயிடுச்சு, முடிஞ்சிட்டு பாருங்க இறக்க சிக்கன் குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க. ஏன்னா டிஃபனுக்கு தாங்க அம்மா சுக்கா சுக்கான்ட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன், பின்ன நைட்டுக்கும் ஒரு குழம்பு வைக்கணும், எப்படியும் செய்துதான் ஆகணும். சரிம்மா, பிரியாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுப்பா. ரெடி ஆயிடுச்சு. அம்மா ஓபன் பண்றாங்க. பாத்துமா, யார் போட்டோம்? யார் போயிடுச்சு? வாவ், ஆவி பறக்க பறக்க பிரியாணி ரெடிப்பா. பிரியாணி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. மூடி வச்சுட்டு வேண்டியதான். அவங்க சிக்கன் குழம்பு அப்படியே கொதிச்சுட்டு இருக்குங்க. அவ்வளவுதான், இதுவும் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பதியில பதியில பத்தி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃபங்க்ஷன் பிரியாணி செஞ்சாச்சு. சரி வாங்க அப்படியே வந்து கேக்கு வாங்க தான் போகிறோம். பேக்கரிக்கு போகலாம். என்ன கேக் இருக்க போகுதுன்னு தெரியல. சரி என்ன கேக் இருக்கோ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு தான் வாங்க போகிறேன். மாமா வந்து க்ரீம் கேக் இருக்காங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அவங்க க்ரீம் கேக் கேட்குறாங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்க போகலான்னு இருக்கேன். சரி வாங்க, என்ன ஃப்ளவர் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாம். மறக்காம ஸ்ரீவாணி பாப்பாங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க. பேக்கரிக்கு வந்தாச்சு. பேக்கரியில் வந்து கேக் வாங்கலாம்னு வந்துட்டு இந்த சைடு க்ரீம் கேக் இருக்குது, இந்த சைடு வந்து ஐஸ்கிரீம் கேக் இருக்குது. என்ன கேக் எடுக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வாங்க அப்படியே வாங்க. ஃபுல்லாக இருக்குங்க கேக். இது எப்படிப்பா அப்படியே எடுக்கணுமா? இந்த கேக்கு தாங்க வாங்கியிருக்கேன் நான். சரி வாங்க பேர் போட்டுக்கலாம் வாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் வாங்கியாச்சு, பேரும் போட்டாச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு, கேக் கட் பண்ணணும்ல, அதனால டைம் ஆயிடுச்சு. பசி ரொம்ப இருக்குது. இன்னும் மதியானம் சாப்பிடல. சரி கேக் வெட்டிட்டு சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க போகலாம். அப்படி என்னதான் ஃபங்க்ஷனா வீட்டுக்கு வாங்க, தெரியும் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன். அது மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியும். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா வந்து பிங்கு பிங்குக்கு பர்த்டேங்க. இது வந்து 3வது வருஷம்.
இவங்க வந்துதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு வீட்டுல. அதனால அவங்க பர்த்டே நாங்க விட்டுதே இல்ல. ஸ்ரீவனி கை தட்டுறாங்க. ஸ்ரீவனி ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸ்ரீவனி சொல்லு ஹாப்பி பர்த்டே டிங்கு டிங்கு. சரி வா கேக் வெட்டு வா. இது வந்து 3வது வருஷம் கேக். அக்கா புடி புடி கையில புடி. அவங்க அக்காக்கும் அவங்க அண்ணனுக்கும் பதில் அப்படியே வந்து ஸ்ரீவனி வெட்டுறாங்க. எல்லாருமே விஷ் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. எங்க டிங்கு பிங்குக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்க டிங்கு பிங்குக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸ்ரீவனி நல்லா இருக்கா? அப்பாக்கு அண்ணன் அக்காவும் இந்தாடா டிங்கு நான் இந்தாடா இந்த பிங்கு நாமா இந்த சாப்பிடா எடுத்துட்டாங்க டிங்கு இந்தாடா. அவங்க வேணாம் பிங்கு மோடி அவங்க அப்பா கிட்ட கொடுக்கணும்னு வந்துட்டான். ஐயோ அவங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு வந்துட்டான். இந்தப்பா உங்களுக்கு கொடுக்கணுமா உன் பையன் பிங்குமா வந்து எடுத்துக்கலாம். டிங்கு உங்ககிட்ட வந்துட்டான். டிங்கு ஹாப்பி பர்த்டே. ஐயோ ஸ்ரீவனி பாருங்க. டிங்கு ஹாப்பி பர்த்டே எல்லாருமே விஷ் பண்ணுங்க. குழந்தைங்க வந்து எல்லாரும் வேண்டிங்க. எங்களுக்கு வேண்டிக்கிறேன்றீங்க அதே மாதிரி வந்து டிங்கு பிங்குக்கும் வேண்டிங்க. அவங்களே எங்க வந்து அவங்கதான் எங்க ஃபர்ஸ்ட் பசங்க. அப்புறம் 3வது தான் ஸ்ரீவனி பாப்பா. டிங்குமா வா இதோ அக்கா போய் இங்க காட்டுப்பா, கேமரால காட்டுங்க. இங்க கொடுப்பா, இங்க ஏமால கொடுப்பா. இரு இங்க இரு. ரொம்ப சந்தோஷம். யாரும்மா அக்காவா? ஸ்ரீவாணி வந்து பிறகாத்துக்கு முன்னாடி அவங்க தான் ஃபர்ஸ்ட் குழந்தையே எங்களுக்கு. அவங்க ஸ்ரீவனி பாப்பா மேல எப்படி உட்காந்து இருக்கிறாங்க பிங்குமா. நானா கூட நல்லா இருக்கு. இந்த பாப்பா பாரு, இந்த இங்க பாரு, டிங்கனா பாரு. ஏய் டிங்கா நான் மேல உட்காந்து பிங்கா மேல உட்காந்து ஏ கை கடிக்குது குழந்தைய. பயப்படுறா அப்பா மேல ஸ்ரீவாணி. வச்சுட்டு அப்பா மேல விட்டுட்டா வா வா அப்பா மேல போயிட்டு வா. இல்லையா வரமாட்டேன் ஸ்ரீவாணி மறந்து. வா அப்பா மேல போ வா. நான் வந்துட்டா ஓகே. இந்த முத்தா குத்துரு. கிட்ட வா. உன்னர் முத்தா உணர் முத்தா இன்னொரு முத்தா கூட அக்காக்கு. கை கடிக்கிறீங்க. ஐயோ அக்காக்கு முத்தா குத்துற அக்காக்கு முத்தா. உணரடி முத்தா குடு. ஒரே இந்த இவனுக்கு டிங்கா நக்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல. அப்ப டிங்கு பிங்க்கு வந்து பர்த்டே கொண்டாடணும். அதுதான் விஷ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. கேக் வெட்டணும்னே 2 பேரும். பிங்குமா வந்து பொண்ணுங்க, டிங்கு வந்து பையன். இவன் இந்த இருக்கான்ல இவன் பையன். அவ வந்து பொண்ணு. அவ தான் பொண்ணு. பிங்குமா பண்டே எப்படி தூக்கி காட்டுறா பாருங்க. விட்டா இப்ப சாப்பிட்டு தீத்துருவான் அந்த கேக்க. அந்த மாதிரி இருக்கா. பிங்குமா போய் சாப்பிடு போ. கேக்கு கொஞ்சமா சாப்பிட்றீத்தாங்க, நிறைய சாப்பிடாத போ. சாப்பிடு கேக் சாப்பிடு. வேணாவா கேக் வேணா? பிங்குமா வேணுமா கேக்கு? சாப்பிடு போ, எடுத்துக்கோ போ. அடிக்க மாட்டோம் போ. வா வா நீ சாப்பிடு. என்ன பண்றீங்க? பிறந்த நாள் கொண்டாடி கேக் வெட்டினா நீங்க இங்க பேரு கேக் வேணாவா? சரி இங்க பேரு அக்காவும் அண்ணாவும் பேரு அம்மாண்ட வந்துட்டாங்க பேரு. சரி அக்காவா செயின் வேணுமா? இதே மாதிரிதான் செயின் கேட்டேன் அம்மாங்கள மாதிரி. ஆமாங்க, மேல ஏறினாலே வந்து செயினை கடிக்கிறது. ஆல்ரெடி ஒரு சவரன் செயினை கச்சே போட்டாங்க. டிங்கு கச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு செயினை மாத்திருந்து. இப்படி பண்றாம எப்படி பண்றாம. இவ அதுக்கு மேல இவ அதுக்கு மேல குத்துது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டிங்கு பிங்குக்கு பர்த்டேங்க. 3 வயசு ஆகுது. 3வது பர்த்டே அவங்களுக்கு. பாருங்க அவங்களுக்கு வந்து கேக் வெட்டியாச்சு, பிரியாணியும் செஞ்சாச்சு. ஆமா பாருங்க ஃபுல்லாவே டிங்கு பிங்க் தான் போட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே டிங்கு பிங்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. டிங்கு பிங்கு பர்த்டே நல்லா சூப்பரா கொண்டாடிட்டோம் சிறப்பா. இன்னும் வந்து பசிக்குது. பிரியாணி செஞ்சிருக்கோம். பிரியாணி தான் சாப்பிடணும். இன்னைக்குதான் நம்ம வீட்டுல இந்த ஃபங்க்ஷன் தாங்க நம்ம வீட்டுல. மறக்காம எல்லாம் வந்து டிங்கு பிங்குக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. விஷ் பண்ணுங்க. வந்து எங்களை எப்படி வாழ்த்து தெரிவிக்கிறீங்க எல்லாருமே வந்து டிங்கு பிங்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல அவனுக்கு வாய்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து குயிக்கர் கத்துவான், எல்லாமே பண்ணுவான். சரிப்பா சாப்பிடலாமா? ஏன்னா அவங்களுக்கு கேக் வெட்டிட்டு தான் சாப்பிடணும் நாங்க இருந்தோம். அதனால கேக் வெட்டியாச்சு. சிவங்க சாப்பிட போலாம். 3வது வருஷம் இது. நாங்க யாருக்குமே கேக் வெட்டி கொண்டாடுறது. ஆமாங்க, எங்களுக்கு கூட எங்க கமலுக்கு கூட நான் வெட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டிங்கு பிங்குக்கு தான் நம்ம வீட்லயே கேக் வெட்டி கொண்டாடுறோம்.
ஆயாட்டுதாம்மா இந்த எடுத்தாங்க சாப்பிடு இந்தாங்க. ஸ்ரீவாணிக்கு அது நீ சாடு இது அம்மாக்கு. அந்த சந்திலே உட்காந்துக்கிறா போலாமா போடாதுமா உங்களுக்கு வைக்கலமா, எனக்கு வைக்கிறேன். இப்படிதாங்க சொல்லி ஏமாத்தி போடுவா. ஏன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க, அதனால லலிதா தாங்க அம்மாவை அப்படி இல்ல, கரெக்டா பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு வந்து ஓப்பனா சொன்னாங்க, நான் செய்யற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஹோட்டல்ல வாங்கினாலும் சரி, அவங்களே செஞ்சா கூட சரி, நான் செய்யறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து மிக்சிங்க, அம்மாவும் லலிதாவும் சேர்ந்து செஞ்சு. நம்ம வீட்டுல டிங்கு பிங்கு பர்த்டே முடிஞ்சது, பிரியாணியே செஞ்சாச்சு. அவங்க பர்த்டேக்கு நாங்க பிரியாணி சாப்பிடுறோம்பா. இதுதான் அவங்க பர்த்டேக்கு வந்து கிழமை மாறி வந்திருக்கு, இல்லைன்னா சனிக்கிழமை தான் வரும், இல்லைன்னா வந்து கிருத்திகை வரும், அந்த மாதிரி டைம்ல வரும். ஆமாங்க. அப்படியே வேலைக்கிழமை வந்துடும். அம்மா வேலைக்கிழமை, நல்ல வேலை நேத்து வரல பர்த்டே. நாங்களாம் வேலைக்கிழமை சாப்பிடுவோம், அம்மா ஒண்டிதான் சாப்பிடுறாங்க. ஆமா. செவ்வாய்க்கிழமை மாமாவும் நானும் சாப்பிட மாட்டோம். ஏன் உள்ள போயின்னு இருக்கா, தூங்கறதுக்கு போயிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பிங்க எங்களுக்கு. இது வந்து பர்த்டே என்ற எப்படின்னா, ஸ்ரீவாணிக்கு பர்த்டே கொண்டாடினா எவ்வளோ சந்தோஷமா இருப்போமோ அதே சந்தோஷத்துல நாங்கள் எல்லாருமே இருந்தோங்க. உங்க வாழ்த்துக்களுக்கும் உங்க வாழ்த்து தெரியுங்க, டிங்கு பிங்குக்கு வாழ்த்து தெரியுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். சந்தோஷமே வந்தது எங்க வீட்டுல. எங்களுக்கு டிங்கு பிங்கு வந்தது தான் சந்தோஷமே. நானா என்ன நானா தூக்கம் வந்துச்சுங்க என் தங்கத்துக்கு. அங்க பாருங்க. என்ன லலிதா, நல்லா இருக்கா அம்மா செஞ்ச பிரியாணி? சொல்லவே இல்லையே. நல்லா இருக்கா? சிக்கன் குழம்பு வந்து நைட்டு தோசைனா இட்லினா ஊத்திக்கணும். ஆமா, அதுவும் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு அம்மா பிரியாணிங்க. கிரேவியா தான் செய்யலாம்னு நினைச்சோம். இல்ல ஐடியா கொடுத்தா சுக்கா செய்யலாம் தான் இருந்தோம். லலிதா வந்துமா நைட்டுக்கும் குழம்பு செய்யணுமா, என்னமா குழம்பு செய்யுதுன்னு கேட்டா, சரி அது அப்படியே குழம்பு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகே, பாய். நானா பாய் சொல்றேன், இங்க பார்த்து சொல்லு பாய். டிங்கு பிங்குக்கு வந்து பர்த்டே கொண்டாடினது முடிஞ்ச உடனே இவருங்க மழை பாருங்க, செம மழைங்க. இவருங்க அப்படியே வானம் பாருங்க, எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மறக்காம உங்க ஊர்ல எங்கன்னா மழை பெஞ்சதுன்னா ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஊர்ல மழை சாப்பிட்டோம், கேக் வெட்டினோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரியான மழைங்க. இவருங்க எல்லாம் மழை, இடி வர இடிச்சுட்டே இருக்கு, மழையும் வந்துட்டு இருக்கு. இடிராஜா நின்னா தானே மழை பெய்யும், இடிராஜா நிற்கவே மாட்டுறாரு பாருங்க. எல்லாம் மழைங்க. அப்படியே மழையும் பெய்யுது. இங்க பாருங்க வெயிலா இருக்கு பாருங்க, எல்லாம் மழைங்க. அப்படியே நீங்களே பாருங்க, வெயிலும் இருக்கு மழையும் இருக்கு. மழையும் பெய்யுது. இங்க பாருங்க வெயிலா இருக்கு. எல்லாம் மழை, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னம்மா நான் மழையில விளையாட போறேன். மோ கம்பீரமா ஐயா, ஐயோ மோ என்ன பாட்டு? பறக்க தனுஷ் பாட்டு பாடுறாங்க. பறக்க தெரிக்குது, நல்லா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஊர்ல எங்கன்னா மழை வந்துச்சுன்னா மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஸ்ரீவாணியே தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா அவங்க அண்ணாக்கும் அவங்க அக்காவுக்கும் பர்த்டே கொண்டாடிட்டு கேக் வெட்டிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே பர்த்டே கொண்டாடின மாதிரி இருக்குது இப்போ அவங்களுக்கு. அவ்வளோ டயர்டில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சுட்டி அமுக்கலாம்.